லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் 6 மந்த்ஸாக உங்களுடைய ஆதரவு, அன்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நம்ம கொடுக்க ஆரம்பிச்சதும் போதும் ஜென்சி கிட்ஸ் மேலே நிறைய லைவ் லைட் ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜென்சி கிட்ஸ் அப்படின்னா வெறும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஆட்கள் அப்படிங்கிறத நாடே பார்க்குது, இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு ரொம்ப பொறுப்பான ஆட்களாக ஜென்சி கிட்ஸ் மாறிருக்கீங்க. உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறதுல நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்குது நாள்தோறும். இந்த மந்த், அதாவது அப்கமிங் செப்டம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம அவுட்டர் பிளானட்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அவுட்டர் பிளானட்ஸில் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் இருக்கு இல்லையா? இது இப்போ ரெட்ரோகேட் ஆகுது. கும்பராசிலிருந்து மகரத்தோட எட்ஜுக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் பார்க்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா யுரேனஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த பிளானட் ஆஃப் ஏஐ, பிளானட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த பிளானட் பார்த்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து ரிஷபத்தை நோக்கி வரக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. இதுவும் வக்ரமாக தான் வருது. அதுக்கப்புறம் நெப்டியூன், த ஃபயர் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெப்டியூன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து மீனத்துக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இது ரெண்டுமே எட்ஜில் நிற்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஓவராலாக இந்த அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப ரெட்ரோகேட் ஆகுது. அதே மாதிரி கைரானுமே பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்துக்குள்ளேயே ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ 4 அவுட்டர் பிளானட்ஸும் ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எக்ஸ்பெஷலாக ஜென்சிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே யோசிக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவாகவே பிளானட்ஸ் நல்ல நிலையில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புற சூழல்கள் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி ரெட்ரோகேட் ஆகக்கூடிய ஃபேஸில் நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்களா பார்க்குறோம். ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸாக இந்த பீரியடை நம்ம பார்த்துக்கலாம். வேதிக் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் உச்சமாகுது, புதனும் உச்சமாகுது. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். ராகுவும் கேதுவும் கரெக்டாக கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஓவராலாக இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ஜென்சிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். கடகராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கு அப்கமிங் செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப ராசிலே உச்சமாக இருக்கக்கூடிய குரு, 8ல் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ, செம்ம காம்பினேஷனுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பத்துக்கு வடகரி மாதிரியான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படின்றப்ப யாரெல்லாம் பர்சனல் க்ரோத் எதிர்பார்க்குறீங்களோ, பிஸ்னஸில் அடுத்த கட்டம் போகணும், எஜுகேஷனில் நான் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு முக்கியமாக ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்குலாம் கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும். அது மாதிரி யூகேல நான் செட்டில் ஆகணும், யூஎஸில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்கான விஷயங்கள்லாம் பாசிபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அமைகிறதுக்கான ஒரு மந்த் தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்ப நிறைய விஷயங்களை இந்த கைரானுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஓவர் திங்க் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்தையே 10 தடவை யோசிக்கிறதா, 10-15 தடவை யோசிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எதை பண்ணக்கூடாதோ அதுதான் கரெக்டாக சூஸ் பண்ணுறது. இது கடகத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா கடகராசியில் நிறைய கிளைம்ஸ் அட்டன் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர் திங்க் பண்ணுறாங்க. எதில் நம்ம சிக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்களோ கடைசியில் அதில் போய் தான் சிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் க்ரோத்துக்குள்ளே நுழைவதற்கான ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் தான். இதை நீங்கள் எப்படி வைஸாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, யாரெல்லாம் கண்டென்ட் கிரியேஷனில் இருக்கீங்களோ, கைடன்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கீங்களோ, இன்னும் ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டக்ட் பண்ணி அது மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களுக்கு மணி வருது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்களில் நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா உச்சமாக இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களே ஒரு குரு அப்படிங்கிற பொசிஷன் கீழே வர வைப்பாரு. எத்தாவது ஸ்கில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை நீங்கள் அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா மணியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாட்டிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை ரொம்ப அழகாக கொண்டு போகலாம். யாரெல்லாம் வேலை இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க. வேலையை உருவாக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குது. எந்த ஸ்கில் இருந்தாலும் சரி அதை எப்படி மணியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒரு கிரியேட் பண்ணுங்கள். இன்ஸ்டா ரீல்ஸ் போடுங்க, அது மூலமாக ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுங்கள். அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய ரெவன்யூ அப்படிங்கிற விஷயங்கள் அமைவதற்கான ஒரு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாம்.
காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன ரீல் போட்டாலும் நல்லாவே போகும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஸ்கில்லை மணியாக மாற்றுறதுக்கான விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்படியே வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்னு வரப்ப படிக்கிறதுக்கு வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு, அதாவது பிஜி போகிறீங்க அப்படின்னா வெளிநாடு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். பட் வேலை வாய்ப்புக்கு வெளிநாடு அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. பிஜி போகிறவங்க வந்து எந்த நாடு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன். ஏன்னா நம்மளாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அப்படிங்கிற விஷயத்துக்கு பழகி போயிருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் அங்கே வந்து பயங்கர குளிர் இருக்குமே சார், என்னால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் கடகராசிக்காரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர் அப்படிங்கிற விஷயத்தை அடாப்ட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்குள்ள எலும்புகளுக்குள்ள அங்கங்கே ப்ரிக்கிங் பெயின் மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எந்த நாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி எங்கே கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அந்த நாடு நமக்கு செட் ஆகுமா, பயாலஜிக்கலாக செட் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு தடவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்படியே ஓவர் டூ அப்படியே ரிலேஷன்ஷிப்குள்ளே வருவோம். இந்த கடக ராசிக்காரங்களாம் ரொம்ப எமோஷனான ஆட்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு கேண்டில் வந்து அப்படியே உருகிக்கிட்டே போகிற மாதிரி உருகி 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 லைவ் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி தான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே பார்த்துப்பீங்க. இவ்வளோ நாள் உருகி உருகி காதலிச்சோமே, நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸே அங்கே தெரிய மாட்டேங்குது. அப்போ நாம எப்படி இம்பார்ட்டன்ட் பர்சனாக மாறுறது? அவங்க லைஃப்பில் நம்மளை ஒரு ஆப்ஷனாக தானே வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலில் மிளகை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக வைப்பாங்கல்ல, அது மாதிரி நம்மளை கடைசியில் ஒதுக்கிடுறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டம். என்ன அப்படின்னா எமோஷன்ஸை ஓவராக போர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய நல்ல ஒப்பீனியன் அப்படிங்கிற விஷயம் வரவே வராது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்ப மெச்சூரிட்டியோட அந்த லவ்வை வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் சில்லுன்னு ஒரு காதல் வந்து படம் பார்த்துருப்பீங்க. அதில் வரக்கூடிய ஆரம்பத்தில் வரக்கூடிய பூமிகாக்கும் நெக்ஸ்ட் டைம் வரக்கூடிய பூமிகாக்கும் ரொம்பவுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரெஸ்ஸில் மட்டும் கிடையாது, அந்த மெச்சூரிட்டி லெவல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் லவ் லைஃப் அப்படிங்கிற விஷயத்த இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணது ஒரு எமோஷன் ஷேடோடய ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. இனி வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு சத்யம் தேட்டருக்கு போயிட்டு இவ்வளோ ருபீஸ் செலவு பண்ணிட்டு ஒரு சிங்கிள் மூவி பார்க்குறத விட அதை எஸ்ஐபியில் போட்டால் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே விஷயத்தை தான் நீங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்ப்பீங்க. ரொம்ப அதிகமாக ஒரு நமக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாயாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய பார்ட்னர்கிட்ட வந்து நிறைய நேரம் அவங்க நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இப்போ எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா அவங்க ப்ரொடக்டிவாக செயல்பட்டால் போதும், அவங்களுடைய லைஃபுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரன் பண்ணாதான் இனி நம்மளுடைய லைஃப்பை வந்து ரொம்ப நல்லா கொண்டு போக முடியும். ஒரு சின்சியரான வேலை இருக்கணும், குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு போகிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு எமோஷனலாக இருந்த லவ் இப்போ அப்படியே மெச்சூரிட்டியாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நியூ ஃபேஸ்க்குள்ளே உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். லவ் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுங்க. அதுலேருந்து நம்ம எதை பார்த்தாலும் வந்து ரொம்ப நல்லா தெரியும். அது அப்படியே ட்ரீம் வந்து ரியாலிட்டிக்குள்ளே வரப்போ தான் ஐயோ இதுதான் ரியாலிட்டியா அப்படின்னு நம்மளுக்கு புரிய வரும் இல்லையா? இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. ரெண்டுக்கும் சேர்த்து அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு மந்தாக தான் இந்த மந்த் அமைய போகுது. அப்படியே ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே வரப்ப உங்களுக்கான விஷயங்கள் எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபேமிலியோட ரொம்ப நல்லா கிடைக்கும். இது நாள் வரைக்கும் இந்த வேலை நீ செய்ய வேணாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரீம் பேஷன் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இன்னும் சில பேர் வந்து மெகந்தி ஆர்டிஸ்டாக வந்து வரணும் அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டென்சில் உருவாக்குறது, இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஃபுட் ட்ரக் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் குறிப்பாக வந்து கேர்ள்ஸ்க்கு இருக்கும். ஆனால் வீடு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீ போய் வந்து ஒரு ஃபுட் ட்ரக் ஓப்பன் பண்ண போறியா, இந்த மாதிரி விஷயமா நீ அவசியம் செய்யணுமா, நமக்கு தான் நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, நீ ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள ஃபேமிலி வந்து சில விஷயங்கள் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி முயற்சி பண்ணி பாரு, உனக்கு அது பிடிச்சிருக்கா, சரி ட்ரை பண்ண, எங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு மந்தாக இந்த மந்த் வந்து கண்டிப்பாக அமைய போகுது. கடகராசிக்காரங்க இப்போ எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மைண்டில் மட்டும்தான். நிறைய ஓவர் திங்கிங் தாட்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக பண்ணீங்க அப்படின்னா இந்த மந்த் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதில் எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த எழுதுகிற விஷயங்கள் எல்லாமே இந்த மந்தில் சிறப்பாக நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் முறையாக பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சொந்த ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கான நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து என்னுடைய லவ் அப்படிங்கிற விஷயம் எந்த திசையிலேருந்து எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதுக்கடுத்து எனக்கான ஒரு செல்ஃபான ஒரு ஹாரோஸ்கோப் ஹேண்ட் ரிட்டனாக அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மெத்தடாலஜியோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் எனக்குமான டேர்ம் சரியில்லாமல் இருக்குது, அது எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும், இல்லை வந்து நான் ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்,
அதுக்கு வந்து இந்த காலகட்டம் சரியா இருக்குமா, அங்க போய் என்னால பிஜி பண்ண முடியுமா, அங்க போனா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எனக்கு ஒத்துக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நிறையவே இருக்கும் உங்க மனசுக்குள்ள. இந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னா டைரக்டா எங்களோட கனெக்ட் பண்ணுங்க. எங்களுடைய டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களை கைட் பண்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்கிறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜென்சி ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.